எட்ட போங்க என்று காதில் கேட்கும் வகுப்பறை கேலிகள். பைத்தியக்காரி வேஷம் போட பக்காவா பொருந்தும் உனக்கு, தொட்டிடாத என் புள்ளைய, ஒட்டிக்கிடுவோம் கருப்பு என்று கேட்ட பக்கத்து வீட்டு அக்கா நக்கல். ஆமா, இவ பெரிய கிளியோபட்ரா என்று நண்பர்களின் உயிர் குடிக்கும் கேலிகள். கருப்பாய் பிறந்த ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த வார்த்தைகளை எல்லாம் கடந்துதான் வந்திருப்பார்கள். ஏனென்றால் கருப்பு இங்கே ஒரு வகையான ஊனமாகத்தான் பார்க்கப்படும். நடனத்தில் முதல் வரிசை தேவதை வேஷம், இதற்கெல்லாம் வெள்ளை நிறத்தை தேடி தேடி தேர்ந்தெடுக்கின்றார்களே, ஏன்? கேலி செய்வதும் வெள்ளையா இருக்கிறது தான் தூள் என்று புகழ்வதும் தான் இந்த சமுதாயத்தின் யதார்த்தம். தமிழ் படங்களில் தமிழ் நடிகைகள் இன்று குறைந்து போனதற்கு இந்த கருப்பு நிறத்தின் மீதான வெறுப்பும் வெள்ளை நிறத்தின் மீதான மோகமும் தான் காரணம் என்பேன். புகழின் உச்சம் தொட்ட மனிதர்களுக்கு கூட கருப்பு நிறத்தால் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கத்தான் செய்கின்றதோ என்று தோன்றுகிறது. அமெரிக்காவின் கருப்பின வில்லியம் சகோதரிகள் ஐரோப்பியர்களை எதிர்த்து டென்னிஸில் சாதனைகளை படைத்தார்களே, அதை மறக்க முடியுமா? சோமாலிய நாட்டின் கருப்பின மாடல் உலகிலேயே தலை சிறந்த மாடலாக வலம் வந்தார், அதை மறக்க முடியுமா? ஏன் நம் புதுச்சேரியில் தன்னுடைய நம்பிக்கையால் தன்னுடைய விடாமுயற்சியால் இன்று மிஸ் ஆட்டிடியூட் 2020, மிஸ் புதுச்சேரி, மிஸ் ஸ்டார் குவீன் என்று பட்டங்களை குவித்து கொண்டிருக்கின்றார் சான் ரேச்சல். அவரை பாராட்டாமல் இருக்க முடியுமா? அழகு நிறத்தில் இல்லை, இயற்கையாகவே நீங்கள் கருப்பாக இருந்தால் அதை கொண்டாடுங்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி.